அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகர ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி, அதாவது உங்கள் ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதியும் ஆகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல குரு, 6ல் செவ்வாய் பகவான் இருக்காங்க. இந்த ஒரு அமைப்பு அப்படியே பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஒரு அமைப்பு தான் மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு இருக்கும். மாத பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்போது 10ல் சூரியன் மற்றும் புதன் மாறிடுவாங்க. 9லேருந்து 10க்கு மாறுவாங்க. 11ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் இருப்பார் குரு பார்வையில். இதுதான் கிரகநிலை. மற்ற கிரகங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இது மகர ராசிக்கு யோகமான மாதமாக பாதகமான மாதமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல யோகமான மாதம்தான். ஏன்னா 10ல் சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அது அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துல போய் உட்கார்றது ஒரு நல்ல விஷயம். அடுத்தபடியாக 6ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயந்தான். 5ல் சுபகிரகம் குரு இருக்கிறது நல்ல விஷயம். 11ல் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் இருக்கும். முக்கியமாக ஃபினான்ஷியலாக நிறைய சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. பணம் பார்த்திங்கன்னா பல்காக கொஞ்சம் சேர்க்குற ஒரு அமைப்பு. சேர்த்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ இல்லைனா வேறு ஏதாவது அப்பார்ட்மெண்ட் வாங்குறதோ, ஸோ இந்த மாதிரிலாம் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அசட் சேர்க்குறது ஒரு அமைப்பு. ஓகேங்களா. அட்லீஸ்ட் ஒரு வண்டி வாகனமாவது வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். என்ன தான் யோகமான மாதமாக இருந்தாலும் ஒரு சில தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா உடல் ரீதியான தொந்தரவுகள் எப்போ மகர ராசிக்கு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது பாத சனி போயிட்டுருக்கு இல்லையா, அது கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகளை கொடுக்கலாம். கலோரிஸ் அதிகமாக இருக்கும், அதாவது ஹார்ட் சம்மந்தமான விஷயங்கள் கொடுக்கலாம். அதாவது எதை சொல்கிறேன்னா கொலஸ்ட்ரால் சம்மந்தமான விஷயங்கள் கொடுக்கலாம். மெயினாக தூக்கம் எவ்வளோ தான் தூங்கினாலும் தூங்கின மாதிரி இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஹெல்த்தை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா பணம் வந்துடும், பணத்தில் கூட கிடையாது. ஹெல்த்து தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதை மட்டும் பண்ணிங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதமாக தான் அமையும். மெயினாக ஃபினான்ஷியலாகவும் சரி, ஒரு கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே சரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ரொம்ப சாதகமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே சரி, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையுமே நிறைய கிளைண்ட் கிடைப்பாங்க. பல்க் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா 5ல் குரு இருக்கிறது, 11ல் சுக்கிரன் இருக்கிறதுலாம் ரொம்ப யோகமான டைம் தான். என்ன திருமணம் ட்ரை பண்ணுவாங்க. திருமணம் அதாவது பருவ வயசில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த வருஷம் பண்ணாதீங்க. இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த வருஷம் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா 7 சனி முழுசாக முடியணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த வருஷம் குரு பலன் இருந்தாலுமே பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. அதுலேயும் முக்கியமாக மிதுன ராசி, சிம்ம ராசி, இந்த ராசிலாம் திருமணத்துக்கு சூஸ் பண்ணவே கூடாது மகர ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 6, 8 கூடிய ராசிகள் சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிகள்லாம் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா உங்கள் மைண்ட் செட்டு வேறு, அவங்க மைண்ட் செட்டு வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மெயினாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எல்லாம் எப்படி இருந்தாலும் ஹெல்த்தை மட்டும் கரெக்டாக பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடக்கூடாது. மெயினாக வாயை கண்ட்ரோல் பண்ணணும். சாப்பிட்ற விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலுமே அது கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி தான் வச்சுருக்கோம். ஏன்னா சனி சாதகமாக இல்லை. என்ன தான் உங்கள் ராசி அதிபதியாக இருந்தாலும் 7 சனி தான். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, உங்கள் ஹெல்த்தை கெடுத்து, உடம்பை கெடுத்து தான் உங்கள் வாழ்க்கையை கெடுக்குன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேவையில்லாத உணவு,
இப்போ சனி சரியில்லை, ராகு சரியில்லை அப்படின்னா என்ன? ராகுனாவே விஷம். நிறைய பேருக்கு வந்து ராகு தசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பருவ வயசில் இருக்கிறீங்கன்னா ஒன்று ராகு தசை நடக்கும், இல்லை குரு தசை நடக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு வந்து ராகு தசை நடக்கிறவங்களாம் ராகுனாவே விஷம்னு அர்த்தம். அது அப்போ என்ன ஆகும்னா சாக மாட்டீங்க, தேவை உடம்பை கெடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே உங்கள் வாய்க்குள்ளே போடும். அது போட்டு தான் உங்களை கெடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு உங்கள் உடம்பை கெடுத்து தான் எல்லாமே கெடுக்கும். அப்படின்றதுனால ஹெல்த்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 7 சனி முடிவு வரைக்கும் கண்டிப்பாக பார்க்கணும். அக்டோபர் மாதம் நிச்சயமாக எல்லா கிரகமும் சாதகமாக இருக்குது. திருமணத்துக்கும் கைகூடி வரும், ஃபினான்ஷியலாகவும் நல்லாயிருக்கும், வேலை செய்கிற இடத்துலையுமே மதிப்பு மரியாதை மிக்க ஒரு இடமா இருக்கும், சொந்தக்காரங்க மத்தியிலையுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை இருக்குன்னா 2 விஷயம். ஒன்று, உங்கள் ஹெல்த்து வந்து பிரச்சனைகள் இருக்கும், அது சரி பண்ணிக்கணும். ஒன்று. 2வது, சொந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்து யாருக்கிட்டையுமே வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு முதல் எதிரியே. ஓகேங்களா? ஸோ அவங்கக்கிட்ட வந்து பெருசாக வந்து பஞ்சாயத்தில் சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. 2 விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா கிரகங்களும் மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும்போது அதை யூஸ் பண்ணுற மனநிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது குடும்பத்திலே பிரச்சனையாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க, ஃபினான்ஷியலாக யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்து போயிடுவீங்க. அதே மாதிரி பணம் கொடுத்த பணம் திரும்பி வராது. அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதிகமாக இருக்கும், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும், நைட் நிறைய தூங்கினாலும் தூங்க முடியாது, எவ்வளோ நேரம் தூங்கினாலும் தூங்கின மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு தேவையில்லாமல் ஊதும், காற்றடிச்ச மாதிரி ஊதி போயிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சனி சாதகமாக இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சனின்றது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பிளானட்னு சொல்லுவோம், வாயு கோலம் அப்படின்னு அர்த்தம் அது. ஸோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாத வாயுக்கள் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா 10 விதமான வாயுக்கள் உண்டு, தச வாயுக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வாயுக்களை வந்து பிரச்சனைகளை கொடுத்து தான் உடம்பு வந்து கண்ணாப்பின்னா ஊதி போயிருக்கும். ஓகேங்களா? அது வந்து ஃபேட்லாங்க 2ஆம் பட்சம் தான். நிறைய பேருக்கு ஃபேட்டு மாதிரி தெரியும், ஆனால் ஃபேட்டு கிடையாது, தேவையில்லாத வாயுக்கள். ஸோ அதை வந்து உடம்புல வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நாடி சுற்றி நிறைய பண்ணுங்கள். நாடி சுற்றி பிராணாயாமம் வந்து யூடியூப் சர்ச்சில் போட்டு பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணும்போது அந்த இழுத்து விடுற மாதிரி, ஓகேங்களா, 7 சனியால் வரக்கூடிய பாதிப்புகளை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து அர்த்தம் அது. ஸோ மகராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் எந்த தொல்லைகளும் இல்லாத ஒரு 85-90% நல்ல மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்களோடய பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும். இந்த 2 விஷயத்த மட்டும் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா 100% நல்ல மாதம் தான், தொல்லைகள் எதுவும் இல்லாத மாதம் சொல்லலாம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து உபயோகமாக இருக்கும். நன்றி.